நேர்களே, இன்னைக்கு நான் எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டையை தான் பார்க்க போய்கிட்டே இருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி இருந்து நம்ம டோல்கேட்டை தாண்டி நேரா போய்கிட்டே இருக்கிறேன். டோல்லாம் இருக்குது. நல்ல வேலை பைக்குக்கெலாம் வந்து டோல் கேட்கல. இங்கேருந்து கிராஸ் பண்ணி நேரம் வந்தோம்னா குறுக்குச்சாலை அப்படின்னு ஒரு ஊர் வருது. அந்த குறுக்குச்சாலையில் லெஃப்ட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் வந்து நம்மளை வரவேற்கும். அந்த ஆர்ச்சில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை நுழைவு வாயில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அங்கே இங்கே வேறு எங்கேயுமே திரும்ப வேண்டிய அவசியம் இருக்காது. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை நுழைவு வாயிலிருந்து நேராக நம்ம உள்ளே வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் தான். அந்த 14 கிலோமீட்டரில் அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வரணும். வழி எங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய மரங்கள், புளிய மரம்லாம் இருக்குது. இந்த புளிய மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னனை வந்து ஆங்கிலேயர்கள் கைது செய்து கைத்தாரில் தூக்கில் வந்து போட்டது வந்து புளிய மரத்தில் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு கொடுமை, ஒரு அநியாயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு மன்னர், அந்த மன்னரை வந்து புளிய மரத்தில் தூக்கில் வந்து தொங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குரூர புத்தி கொண்ட ஆட்களாக இருந்திருக்கிறாங்க அந்த பிரிட்டிஷ் டீம்லாம். ஸோ நம்ம இப்போ இந்த வழியாக தான் போய்கிட்டே இருக்கோம். இந்த வழியில் நேராக போனோம்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு பாதை வருது பார்த்தீங்களா? இங்கேருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தான் கோட்டை. ஸோ இந்த கோட்டைக்கு நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோட்டையினுடைய வெளித்தோற்ற அமைப்பு வந்து நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதாவது பழைய மாடலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செந்நிறத்தில் வந்து அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்டால் வந்து கட்டப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு கோட்டை. மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கட்டினது வந்து பிரிட்டிஷ்காரங்களால் முதல்ல தகர்க்க முடியாத ஒரு கோட்டை. அதாவது கடுங்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து அந்த கோட்டையை வந்து கட்டினதாக வந்து சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க முதல் தடவை ஒரு சிறிய படையோடு வந்து ஒரு சிறிய பீராங்கி கொண்டு வந்து இந்த கோட்டையை தகர்த்துருக்கு வந்திருக்கு இந்த கோட்டையை தகர்ப்பதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முடியல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து ஒரு பெரும்படையோடு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பெரும்படை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆயுதங்கள், பெரிய பெரிய பீராங்கி, அதுக்கேற்ற மாதிரி குண்டுகள் எல்லாம் கொண்டு வந்து தான் அந்த கோட்டையை தகர்க்க முடிந்திருக்கு. இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. அப்போ எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. ஆனால் எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்களால் தகர்க்க முடியாத அந்த கோட்டையை வந்து கட்டினாங்க அப்படிங்கிறது இப்போவும் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ இங்கே பாருங்கள், வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கட்டணம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து நிறையா இருக்குமோ, நான் கூட அப்படி தான் நினச்சேன். எப்படியும் ஒரு 30-50 ரூபாயாவது வச்சுருப்பாங்களே இந்த காலத்தில் அப்படி நினச்சி தான் போய் நான் கேட்டேன். ஆனால் உள்ளே நுழையிறதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 ரூபா தான். அது சும்மா ஒரு பேருக்கு தான் வசூல் பண்ணுறாங்க. ஸோ சும்மா ஃப்ரீயாக போனால் அது சரியாக இருக்காது இல்லையா? ஆனால் 2 ரூபா நான் டோக்கன் எடுத்துகிட்டு தான் உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா இங்கே வந்து முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட கட்டபொம்மனுக்காக எழுப்பப்பட்ட இந்த ஒரு நினைவு கோட்டை ஒன்று இருக்குது. இதுக்கு உள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். நான் போச்சில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் நேரம், மதியம் டைமில் தான் உள்ளே போனேன். உள்ளே நிறைய குடிநீர் வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டூரிஸ்டர்லாம் வந்தாங்கன்னா பார்ப்பதற்காக நிறைய வசதிகள்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கூலிங்காக இருக்குது. வெளியே எவ்வளோ ஒரு வெயில் தாக்கம் இருந்துச்சோ, ஆனால் உள்ளே அந்தளவுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு சலவை கற்களை பயன்படுத்தி உள்ள கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்கள் நட்டி வச்சுருக்கிறாங்க. நிறையா சுற்றுலாவாசிகள்லாம் வந்தாங்கன்னா நிழலில் வந்து ஓய்வெடுக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போச்சு இவ்வளோ மரங்கள்லாம் வந்து கிடையாது. பயங்கர வெயிலாக இருக்கும், எங்கேயாவது ஒதுங்கணுமே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருப்போம் நம்ம. ஆனால் இப்போ நிறைய மரங்கள் நடப்பட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது. உள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியாக தான் இருக்குது. இப்போ உள்ளே நம்ம வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய பெருமையையும் அவருடைய வரலாற்றையும் பறைசாற்றும் விதமாக நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. ஓவியங்கள்லாம் வரையப்பட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகுது. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு புதுசாக வரைஞ்ச மாதிரியே இருக்குது. அதுக்கு காரணம் அப்போ உள்ளவங்க வரைஞ்சதுனால தான் என்னமோ தெரியல, அவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த பெயிண்டினுடைய பொலிவு மாறவே இல்லை. அப்படியே வாங்க ஒவ்வொரு ஓவியமாக பார்ப்போம். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா? கட்டபொம்மு வம்சம் ஆட்சி புரிகையில் வீரர்கள் நாய்களுடன் வேட்டைக்கு சென்றனர். ஓரிடத்தில் முயல் நாய்களை விரட்டி அடித்தது. அந்த வீரம் செறிந்த மண்ணில் ஒரு கோட்டையை நிர்மாணித்து அந்த இடத்திற்கு தனது பாட்டனார் பாஞ்சாலன் பெயரை இணைத்து பாஞ்சாலங்குறிச்சி என பெயரிடப்பட்டது. ஸோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறதுக்கான வரலாறு தான் இந்த புகைப்படம் வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் பாஞ்சாலங்குறிச்சி ஊரின் பெயருக்கான காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கே தெரியாது இல்லையா சில ஊர்களுக்கு. ஆனால் இந்த ஊருக்கு பாஞ்சாலங்குறிச்சி ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறது வந்து விளக்கமாக வந்து இந்த ஓவியத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவர் கட்டபொம்மன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய
30வது வயதில் கட்டபொம்மு வம்சத்தினுடைய 47வது பட்டமேற்று 1790ஆம் ஆண்டு தை மாதத்தில் 20ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு மன்னர் கட்டபொம்மன் அவர்கள். அப்புறம் இந்த ஓவியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்லுவாங்க. அதாவது திருச்செந்தூர் கோவிலில் வந்து பூஜை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய மன்னருக்கு வந்து அந்த தகவல் வந்து சேரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி யோசித்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயமணி வழிபாட்டை ஓசை வந்து மணி மண்டபங்கள் வாயிலாக கேட்ட பின்னரே தன்னுடைய அன்றாட வேலைகளை செம்மையுற செய்து தெய்வ நம்பிக்கை மிகுந்து 96 கிராமங்களை உள்ளடக்கி சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்திருக்கிறாரு மன்னர் கட்டபொம்மன் அவர்கள். ஸோ இது எப்படி தெரியும் அங்கே மணி யோசியம் பார்த்திங்கன்னா வழிநெடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா மணி மண்டபங்கள் இருக்கும். திருச்செந்தூர் கோவிலில் அங்கே வந்து ஆராதனை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் முதல் மணி அடிக்கும். அந்த மணியை கேட்டு அடுத்த சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மணி மண்டபங்களில் அவங்க அடுத்த பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூட அந்த ஓசையை கேட்டு இப்படி வழிநெடுங்க எல்லாம் அடிச்சுட்டே வருவாங்க. கரெக்டாக பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் அந்த மணி ஓசை ஒவ்வொரு இதாக பிக்கப் பண்ணி வந்திருக்குது. எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில். மன்னருக்கு வந்து அந்த எப்போ பூஜை அங்கே ஆரம்பிக்குது திருச்செந்தூர் கோவிலில் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஓவியத்தை வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா அந்த ஓவியத்தில் அதை தான் காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் மன்னர் வந்து அந்த பிரிட்டிஷ் துறைகளை 1798 ஆலன் துரை அப்படிங்கிற வெள்ளையன் கட்டபொம்மன் கிட்ட வந்து 6 ஆண்டுகளாக எனக்கு நீ வந்து வரி தரவே இல்லை, நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்ல ஒரு வீரம் மிகுந்த ஒரு துணியோடு எதிர்த்து பேசி உனக்கெல்லாம் தர முடியாது கிளம்பு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவனுக்கு பதிலடியாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பறைசாற்றக்கூடிய விதமாக இந்த ஓவியம் இங்கே வரையப்பட்டிருக்கிறது நண்பர்களே. பாருங்கள் அந்த போர் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம் கண் முன்னால் கொண்டு வரக்கூடிய விதமாக இந்த ஓவியங்கள்லாம் இங்கே வரையப்பட்டிருக்குது. 23/5/1801 அதிலிருந்து 24/5/1801 நடந்த போரில் ஊமத்துறை கட்டிய ஜிப்ரால்டர் அப்படிங்கிற அந்த கோட்டையை பீரங்கியை வைத்து இடைவிடாது தாக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, சும்மாலாம் வந்து உடையில அந்த கோட்டை பயங்கர ஸ்ட்ராங்கு. அது எப்படி தான் அந்த கடுக்காய்க்கும் கருப்பட்டிக்கும் சுண்ணாம்புக்கும் அப்படி ஒரு பவர்னே தெரிலங்க. அப்பேற்பட்ட ஒரு கோட்டையை ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்கு பாருங்களேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உடைச்சிருக்கிறாங்க. அந்த கோட்டையினுடைய பேர் கூட அவங்க பிரிட்டிஷ்காரங்க எப்படி கூப்பிட்ருக்காங்க பாருங்கள், ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து கஷ்டப்பட்டு தான் தகர்த்து எரிஞ்சிருக்கிறாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில். உண்மையில் அந்த டைமில் நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒரு எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்கல்ல. அப்புறம் இந்த புகைப்படத்தை பாருங்கள். இதை பார்க்கும்போது வரி கேட்டு வந்த வெள்ளையனிடம் மன்னனின் பெருமை பேசி மறுத்துரைத்த கட்டபொம்மன் தனது குலதெய்வம் வீரசக்க தேவியை வழிபட்டு நின்றான். கடவுள் பக்தி தான், அதீதமான ஒரு கடவுள் பக்தி மன்னருக்கு. இப்படி வழி நெடுக வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாற்றை நம் கண்முன்னே கொண்டு வரக்கூடிய சூழல் அமையிற மாதிரி காட்சிகளை அப்படி கண் முன்னாடி படம் மாதிரி ஓடுது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரோம்னி ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் அதில் கையெழுத்துட்டுருக்கு. பார்த்திங்களா, தூத்துக்குடியில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர் இவர். அவரோட ஓவியங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர்கிட்ட தான் அந்த ஓவியங்களை வரைய கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அற்புதமாக வந்து வரைஞ்சிருக்கிறார் பாருங்கள். கட்டபொம்மனை அடக்க எட்டப்பரின் உதவியால் உளவறிந்து கட்டபொம்மன் அவர்களுடைய வீரர்கள்லாம் வந்து திருச்செந்தூரில் வந்து நடந்த விழாவிற்கு வந்து எல்லோரும் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கோட்டையில் வந்து சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த உளவு படை அப்போவுமே வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த டீம் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிரிட்டிஷ் டீம் வந்து கட்டபொம்மனுடைய கோட்டையை 5/9/1799 முற்றுகையிடப்பட்டு வெள்ளையர்களால் தாக்கப்பட்டதான். அதில் ஒரு மதில் உடைந்து காவல் புரிந்த தளபதி வெள்ளைத்தேவன் தாக்கப்பட்டு வீரமரணம் எய்தினான் அப்படிங்கிறாங்க. கட்டபொம்மன் அவர்களோடு இருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாதி தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. எல்லா ஜாதியிலையுமே வந்து வீரர்கள் அவருக்கு ஒரு பக்க பலமாக இருந்திருக்கிறாங்க. நம்ம உள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான முழு விவரங்களும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே. ஜாதி எதுவும் பார்க்காம
எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் வந்து அவ்வளவு அன்பாக இருந்திருக்காரு, எல்லாரோடையும் இணக்கமாக இருந்த ஒரு மன்னராக இருந்திருக்கிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். இங்கே பாருங்கள், இந்த ஓவியத்தில் எல்லா புகைப்படங்களும் அவ்வளோ அற்புதமாக வந்து வரையப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஓவியங்களில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும் நம்மளே வந்து ஒரு கற்பனையை யோசிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ கடுங்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு கல் கலந்த கலவை என்ன நிறமாக இருக்கும், அதை வச்சு ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊமத்துறையை எதிர்த்து நடந்த போரில் இறந்த அந்த வெள்ளையர்கள் படையை சேர்ந்த வீரர்கள் இறந்துட்டாங்க நிறைய பேர் அந்த போரில். அவங்களோட கல்லறையும் வந்து நம்ம பாஞ்சாலங்குறிச்சிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கடைசியில் அவரை வந்து புளிய மரத்து அடியில் வந்து தூக்குப்பட வச்சுருக்காங்க. அங்கே வந்து கயிறை கட்டி தொங்கிட்டுருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு பெரிய மன்னர். ஆனால் அவருடைய மரணம் ரொம்ப சாதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் ரோட்டு ஓரத்தில் இருந்த ஒரு புளிய மரத்தில் அவரை வந்து தூக்கில். ஆனால் அவர் தூக்கில் போடும்போது அவர் வந்து இதுக்கு வந்து இப்படி சாகிறது வந்து எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இதுக்கு வந்து பாஞ்சையில் வந்து அந்த போரின் போது நான் உயிரை நீத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதாக சொல்லுவாங்க. வாழையடி வாழையாக அதை ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நான் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலாளி ஒருத்தர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தூக்கிலிடப்பட்டு அவருடைய சடலத்தை எங்கே புதைச்சாங்க அப்படின்னே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவர் எங்கே புதைச்சிருந்தாங்களோ அது தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நேரம் வந்து ஒரு சமாதி இருக்கும். ஒவ்வொரு வருடமும் அங்கே போய் எல்லோரும் மீட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் அது எந்த இடம்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வர்ற வழியில் புதைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. இங்கே மன்னருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிலை நடுவில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோடு இருந்த முக்கியமானவர்கள். நல்லா இருக்கலாம் அந்த இடம், பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கட்டபொம்மன் நினைவாக எழுப்பிய கோட்டையினுள் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து வாங்க. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக் அப்படின்ட்டார் இவர். கரெக்டாக நான் தான் வெளியே கடைசியாக வந்தேன். தம்பி டைம் ஆகிடுச்சு, கிளம்புங்க, நான் பூட்டிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். சரி, ஓகே, அவர் சாப்பிட போகிற நேரத்தில் நம்ம போனது தப்பு தான். ஆனால் கடுமையான ஒரு வெயில் இருந்தது. கூடுமான வரைக்கும் ஈவினிங் டைமில் போகிறது ரொம்ப பெட்ரு. அந்த இடம் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து இந்த மரங்கள்லாம் நட்டி அப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு 35 ஏக்கரோ 36 ஏக்கர் பரப்பளவில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. இது நிறைய இடங்கள் பின்னாடி இருக்குது. அதெல்லாம் வந்து தொழில்துறை வந்து எடுக்கலை. ஒரு அங்குள்ள வாட்ச்மேன் அவர் என்ன சொன்னார்னா, அந்த இடங்களை இப்போ தோண்டி பார்த்தா, அதாவது இப்போ இங்கே இவங்க ஒரு காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க கோட்டை சுவர் மாதிரி வச்சு. இதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா தோண்டுனாங்கன்னா நிறைய அரிய வகை பழங்கால பொருட்கள்லாம் கிடைக்கும் தம்பி அப்படின்னாரு. உள்ள நிறைய பழங்காலத்து கத்தி, வாள், இந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய உள்ளே கிடக்கு அப்படிங்கிறாரு. தோண்டுனாங்கன்னா அவ்வளோ பொருட்கள் வரும். ஏன்னா சாதாரணமாக யாராவது அங்கே போய் தோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த பொருட்கள்லாம் கிடைக்குதான். கத்தி, வாள், கேடயங்கள், மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அதில் சில பொருட்கள்லாம் இப்போ உள்ளே எடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஊமத்துறை தொண்டற்படை கட்டபொம்மன் நினைவு ஜோதி. ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த நினைவு ஜோதி நடக்கும்போது எல்லோரும் இங்கே வருவாங்க. வந்து இங்கே வந்து அந்த ஜோதியை வந்து எரிய விடுவாங்க இந்த இடத்துல. நல்லாயிருக்கும். இந்த விழா பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். பசங்க தான் அதிகமாக வருவாங்க இங்கே. அந்த தொண்டற்படைன்னு போட்டுருக்கு பார்த்திங்களா, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்கம்மா தேவி ஆலயம். ஆமாம், இதில் புதுசாக பில்டிங்லாம் இங்கே கட்டியிருக்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சைடில் பார்த்திங்களா தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் என்னது கோவிலை வந்து ஒரு வேளை பெருசாக கட்டுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதில் கடைகள்லாம் வந்து கட்டியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தொல்லியல் துறையால் தோண்டப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையினுடைய சில பகுதிகள் தான் இது. நம்ம இதை பார்த்துட்டு இவ்வளோ தான் மொத்த கோட்டையோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தொல்லியல் துறையை வந்து இதைத்தான் தோண்டி எடுத்து கொஞ்சம் பாதுகாத்து வராங்க. ஏன்னா ரொம்ப ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரில.
இந்த பார்த்தீங்களா, இங்கே வழியாக வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிரில் கேட்டு போட்டிருக்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த கிரில் கேட்லாம் கிடையாது, அப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இந்த பாருங்கள் இதில் போட்டிருக்காங்கல்ல. ஆமாம், இது வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, சேதப்படுத்தினாலோ அகற்றினாலோ அதை வந்து ஊனப்படுத்தினாலோ அழிவுக்குட்படுத்தினாலோ தகாத முறையில் உபயோகப்படுத்தினாலோ சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். இந்த உள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்தா தான் சும்மா இருப்பாங்க இல்லையா? இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கணும், இல்லை ஃபோட்டோ எடுக்கணுங்கிற பேரில் ரொம்ப அட்டகாசம் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தொல்லியல் துறை சார்பாக இந்த வார்னிங் வச்சுருக்குறாங்க. ஆனால் இது வச்சாலும் சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க, ஏதாவது நோண்டணும்னு சொல்லிட்டு எதாவது பண்ணுவாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆல்ரெடி இங்கே இந்த அடிக்கிற வெயிலை பார்த்தீங்களா, எப்படி வெயில் அடிக்க பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் வந்து அதனுடைய வரலாறு ஏதோ போட்டிருக்கிறாங்க, அது என்ன பார்க்கலாம். கட்டபொம்மன் கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பாஞ்சாலங்குறிச்சியை கட்டபொம்மன் என்ற சிறப்பு பெயரோடு பாளையக்காரர்கள் ஆண்டு வந்தனர். எல்லோரோடும் மாவீரன் என போற்றப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் 4வது ஆட்சி பீடம் ஏற்றியவராவார். இவருக்கு முன்பு ஆட்சி செய்த 3ஆம் கட்டபொம்மன் ஆட்சி காலத்தில் கர்னல் புல்லர்டன் தலைமையில் கிபி 1786 நடந்த சண்டையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்டது. ஆஹா! பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இடிந்த கோட்டை மீண்டும் வலுவாக எழுப்பப்பட்டது. அவங்க இடிக்க இவங்க திரும்ப நாங்கள் கட்டுவோம். பார்த்தீங்களா, பீனிக்ஸ் பறவை மாதிரி தான், எத்தனை தடவை இடித்தாலும் எங்களுக்கான கோட்டையை கட்டுவோம்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்க. கட்டபொம்மன் ஆங்கிலேயரை தீவிரமாக எதிர்த்தார். கிபி 1799 மேஜர் பானர்மேன் தலைமையில் இக்கோட்டை தகர்க்கப்பட்டது. பாருங்கள், தரைமட்டமான இக்கோட்டையை ஊமைத்துறை தடை சட்டத்தை மீறி பனஞ்சாற்றில் மண்ணை குழைத்து, பார்த்தீங்களா நண்பர்களே, பனஞ்சாறு, அப்பா பனஞ்சாறு என்ன பயணி தானே, கருப்பட்டி சாறு, அதில் வந்து மண்ணை குழைச்சி உறுதியுடன் 6-7 நாட்களில் புதிய கோட்டையை எழுப்பியதாக கூறப்படுது. அப்போ எவ்வளவு பனை மரங்கள் இருந்திருக்கு, எவ்வளவு அதுலேருந்து பதிலாம் எடுத்து அதில் மண்ணில் அதை குழைச்சி அதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பாருங்கள் அந்த கோட்டை. ஆஹா! இதனை அறிந்த மெக்காலே தலைமையிலான படை 2 தடவை படையெடுத்து 2ஆம் முறை இந்த கோட்டையை உடைச்சிருக்காங்க. நல்லா பாருங்கள், 2 தடவைனா இப்போ முதல் தடவை வந்து படையெடுத்து ட்ரை பண்ணி பார்த்து முடியல, திருப்பி தான் அடுத்து ஒரு பெரும்படையோடு வந்து இந்த கோட்டையை உடைச்சிருக்கானுங்க. இப்பகுதியில் தொல்லியல் துறை அகழாய்வு செய்து நாடோலக்க மண்டபம், கல்யாண மண்டபம், அடுக்களை, அப்புறம் வசிக்கும் அறைகள், குழு விளங்கிய அரண்மனையின் அடிப்பகுதி வெளிக்கொணரப்பட்டது. அதில் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. பக்கத்தில் பில்டிங்கில் எங்கே நின்னாலுமே வந்து சுடுது, கால் செருப்பு போடாமல் நிற்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஏறி நிற்கும்போது சுடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்பா வேறு லெவலில் இது பண்ணியிருக்கிறாங்க. இதில் பக்கத்துலேயே வந்து இதில் கிச்சன் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மன்னர்களுடைய உறவினர்கள் தங்கக்கூடிய அறைகள், இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இவ்வளோ தான் முதல்ல வெளியே எடுத்துருக்குறாங்க. இதுக்கு இந்த கோட்டையை தாண்டி வெளியே போனீங்கன்னா தான் இருக்குது. பல ஏக்கர் பரப்பளவில் அந்த கோட்டை இருந்திருக்குது. ஒரிஜினல் கோட்டை வந்து பல ஏக்கர் பரப்பளவில் இருந்திருக்கு. இப்போவும் தோண்டுனா பல கோட்டைகளுடைய மிச்சங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. அரண்மனையோட மிச்சம் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏன் எடுத்து இன்னும் வெளியே கொண்டு வராமல் இருக்காங்கன்னு தெரியல. சரி, இவ்வளோ போதும் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி முடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செங்கல் அங்கே இருந்து எனக்கு ஒரு சாம்பிள் எடுத்து காட்டினார். அந்த உடஞ்ச செங்கல் ஒன்று இருந்துச்சு, இந்த கோட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட செங்கல் ஒன்று தந்தார். ஒரு கை அளவுக்கு தாங்க இருந்தது. அதை நான் கையில் எடுத்தால் ஒரு 5 செங்கலை நம்ம கையில் வச்சா எப்படி வெயிட் இருக்கும், அந்த மாதிரி வெயிட் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒரு செங்கல் எடுத்து பார்த்தோம்னா அப்படி கூடு மாதிரி இருக்குது இப்போ உள்ள செங்கல்லாம். ஆனால் அந்த டைமில் செங்கல் எப்படி உருவாக்கியிருக்காங்க, அந்த மண் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அதில் அப்போ என்னதோ கலந்துருக்குறாங்க, அதில் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இன்னொன்று நெருக்கமாக இருக்குது, அதில் உள்ள மண்ணுடைய கலவையை பார்த்திங்கன்னா அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. அதனால தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த கோட்டையை உடைக்க முடியாத காரணமே அதானே. இங்கே பாருங்கள், நான் வீடியோ வந்து முதல்ல எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு, சார் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ மாதிரி அப்படி லைட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க, தொழில் துறை வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கல, என்னையை பிடிச்சி திட்டுவாங்க அப்படின்னாரு. நல்ல வேலை, ஆனால் நான் முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், அதனால் இதெல்லாம் தப்பிச்சது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் நமக்கு நண்பர் ஆகிட்டார். நல்லா அதனை பற்றி வரலாறுலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். கட்டபொம்மன் அவருடைய சகோதரர் பற்றி. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து அவருடைய முன்னோர்கள் சிலையம் அங்கே இருக்குது. இதெல்லாம் மிச்சம் மீதி இதாங்க இருக்காங்க. இன்னும் நம்ம அந்த மண்ணுக்குள்ள அவங்க தோண்டினாங்கன்னா இதோட பல அரிய பொருட்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஏதாவது பண்ணி கொண்டு வரணும். நம்ம ஊர்லேயே இவ்வளோ பக்கத்துலேயே தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏன் தோண்டி எடுத்து பெருமைகளை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஆக்சுவலாக இந்த இடங்களுடைய உண்மையான விஷயங்கள் நமக்கு தெரில. அதாவது எந்தெந்த போர்ஷன் என்னவா அந்த டைமில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியாக தெரியல.
இதெல்லாம் வந்து அந்த கட்டிட அமைப்புகளை பார்த்துட்டு இதுவாக இருக்கலாம், இது வந்து சமையல் அறையாக இருக்கலாம், இது தர்பார் மண்டபமாக இருக்கலாம், இது கல்யாண கூடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குத்துமைப்பாக தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் இது வரலாற்று கல்வெட்டுகள் எதுவும் இல்லை அந்த டைமில். இதெல்லாம் பற்றி எழுதி வைக்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தீப்பந்தம் ஏற்றி வைக்கிற இந்த ஓட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து தீப்பந்தம் வந்து ஏற்றி வைப்பாங்களாம். இது பாதி தான் கிடச்சிருக்குது. இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, இங்கே பார்த்தீங்களா அம்மிக்கல், ஆட்டோரல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த தோண்ட கிடைக்கிது. இது மாதிரி 1008 கிடக்குள்ள. ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து சமையல் கூடம் இருந்திருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டது தான் அந்த இதெல்லாம் பழைய காலத்தில் அழியாது கற்கள் மட்டும்தான் அப்படிம்பாங்க இல்லையா, கல்வெட்டுகளும் கற்களும். இதுதான் வந்து ஆதாரமாக இருக்குது. அப்போ உள்ள சிலைகள் பாருங்கள். இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய முன்னோர்களுடைய சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக இல்லை, சிதிலம் அடைஞ்சிருக்குது. உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. சில விஷயங்களை வந்து அங்கே உள்ளவங்க சொல்லும்போது புல்லரிச்சுது அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வீரம் விளைந்த ஒரு மண், எப்பேற்பட்ட ஒரு போர் நடந்திருக்கு பாருங்களேன், பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நம்மளுக்கும். அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது உண்மையில் ரொம்ப பெருமையாக இருந்தது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.